நேரம் பொறுமை போயிட்டு ஆமா எவனே ஒருத்தன் 100 நாள் வேலை பொறிச்சட்டு தலையில் கட்டிட்டு வந்து கொடித்தட்டா 100 நாள் வேலைக்கு பேர் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரம்பாரு பேரை கொடுத்தா போதும் வீட்டுல வந்து ஃபேன் போட்டு டிவி பாக்குறாங்க அந்த வேலைக்கு போற கொடித்தட்டு தலையில கட்டி வந்து ஆமாட்டுக்கு அடிக்கிறான் அவன் எவனுக்கு பிறந்திருப்பான் எந்த வக்கால வைக்க போறதுன்னு கேக்குறாருங்க யார் சொன்னது அவனே சொன்னாலும் என்னங்க சத்தியவர்த்தி சமயம் சொல்லக்கூடிய மகேஸ்வரி அம்மன் அவனுடைய சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களுடைய பாராளும் இன்னும் நம்ம நாடகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேர் பாராளும் ஆமா இன்னும் 6 பேர் அங்கனால நடக்கூடிய அதோ இன்னும் 6 பேர் அங்கனால நடக்கூடிய சந்திரன் என்று சொல்லக்கூடிய சந்திரனாகப்பட்டவர் சந்திரன் ஆமா அவருடைய பாராளும் வழக்கம் இன்னும் 6 பேர் அங்கனால நடக்கூடிய என் கூட பிறக்காத அண்ணா புரியுதா அதோ நாடக பேராசிரியர் தப்பா அவருடைய செல்லக்குமாரன் நடக்கூடிய அதோ சேகரண்ணன் அவருடைய அவர்களுக்கும் சின்ன சிறுவன் ஒரு கோடி வணக்கம் ஒன்னும் புரியலைங்க விளக்கமா சொன்னா தெரிஞ்சுக்கலாங்க இனிமே அறிவுக்கும் ஆச்சாரத்துக்குங்கிற ஆயா முன்னால கோட்டை விடாதா குடும்பத்துக்கு ஆகாது அதிக வர முடியும் கர்ணாபிஷேகம் வந்தேன் கர்ணாபிஷேகம் வந்தேன் செங்கதிரோன் மைந்தன் அங்கு தேசாதிபதி செங்கதிரோன் மைந்தன் அங்கு தேசாதிபதி யாராரு எட்டியவார் அவரை போல நம்ம விடுத்த என்ன புலவன் கிடையாது அப்பேற்பட்ட நாடகம் போட்ட அனைத்து நல்லா வணக்கம் ஆமா அப்படியே வணக்கம் அதிகம் ஒரு கோடி வணக்கம் வணக்கம் அப்படியே இருந்தாலும் இப்போ எப்படி வணக்கம் தெரியுது சொல்லு கர்ணன் 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 கர்ணாபிஷேகம் கர்ணாபிஷேகம் அந்த தேசத்தை தேவத்தோடு கர்ணன் கர்ணாபிஷேகம் கர்ணாபிஷேகம் மட்டும்தான் எங்க என்ன செய்திருக்கிறார் சொல்லு என்ன கேட்ட பொருள் அளிக்கும் கெட்டி பெற்ற கண்ணராஜன் பாட்டமுட இந்த ஊர்ல எங்க விக்குது இந்த ஊர்ல எங்க விக்குது என்னது உடம்புலாம் வலிக்குதுன்னா வரம் வலிக்குதா உடம்புல ரணகுலமா இருக்குது கேட்ட பொருள் அளிக்க கெடிப்பட்ட கண்ணராஜங்கிறாரு ஆமா ஒன்னும் தேவை அவருக்கே கேள் தருவாரு இப்ப வந்து 12 மணிக்கு வாங்கினா 130 ரூபா 160 ரூபா அதேதான் இப்ப வாங்கினா 200 ரூபா வருது ஆமா சாமி கேட்ட பொருள் அளிக்க கெடிப்பட்ட கண்ணராஜங்கிறீங்க ஒரு 1000 ரூபாய் காய்ச்சி இருந்தா குடிச்சாங்க
நான் எதெல்லாம் சொல்லிட்டு வரேன் கத்திரி என்ன கொண்டு கோட்டை கல்ல திருக்கோளூர்ல உன்னை கட்சி வச்சு அடிக்கத்தான் இருக்கு சேகரான் சொல்லிட்டு தான் வந்துக்கிறான் பரவாயில்ல நீ கேட்டதும் என்ன அப்படியே கேட்கறேன்னு வச்சுக்க ஒரு 500 ரூபா கொடு இங்க இருந்து 1000 ரூபா கேட்கறான் நீ 1000 ரூபா கேட்டான் சரி ஒரு 2000 ரூபா கொடு இங்க இருந்து திருக்கோளூர் போயிட்டு கஷ்டப்பட்டு அதெல்லாம் சொல்ற மாதிரி வந்து 2000 ரூபா கொடுத்துட்டு 2000 கொடுத்து அது எப்படியாவது கஷ்டப்பட்டு புளிய மாட்டுல சில்லற 1 மணி நேரம் உட்காந்து மாத்தி அதை கொண்டாந்து கொடுத்து 1000 ரூபாய் எடுத்து 2000 ரூபாய் தாள் ஒரே தாளா இருந்தது ஆமா அதை குடுத்துட்டு அவர் மாத்தி கொண்டாந்து உனக்கு 1000 ரூபாய் கொடுத்து அவர் 1000 ரூபாய் எடுத்துப்பாரு பாரு அது இருந்தா நான் நீ கேக்குறேன் எப்படி லட்சம் தெரியலங்க கர்ணன் கர்ணாபிஷேகன் ஆமா கேட்ட பொருள் அளிக்கும் சாவடி கூடாது ஏய் அது அப்படி கேட்ட பொருள் அளிக்கும் செடிவட்ட கர்ணராஜன் கீர்த்திமலோமடச்சேன் நாட்டமுடன் எளியோர் வருந்தியதை கேட்டாலும் வாரி கொடுப்பேன் அதற்குரிய அதற்குரிய புத்திசாலையிலே இருந்து கொண்டு கத்துக்குட்டி கல்வாடி சொங்கமார் எவர் ஓடி வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வடிச்சு வாரி வாங்கக்கூடிய கொடைவல்லல் வல்லல் என்ற பெயர் யாருக்கு உண்டு சொல்லுவாங்க யாருக்கு உண்டு எதை கேட்டாலும் தருவன்னு சொல்றீங்களே நான் கேட்க கொடுப்பேன் நீங்க தருவீங்களா உயிரை கொடுத்தீங்க ஆனா பாதி உயிர் தான் கொடுத்தீங்க மீன் உயிர் இருக்குது கவலைப்படாத நான் சேர்த்துட்டு அந்த செட்டு உனக்கு தான் எப்படி தெரியுமா இப்ப உங்க வீட்டுல உங்க சின்ன மாமா பெரிய பாப்பா என்கிட்ட கொடுத்துட்டீங்க இப்ப சின்ன பாப்பா மேஜர் ஆகி 6 மாசம் தான் ஆகுது அது நோய் பட்டு கிடக்குது ஆள் இல்லாத ஏன் அத்துட்டு அவனை கொடுப்பானே அதானே நானே பாத்துக்கிறேன் குத்துட்டு போ என்னங்க குடும்பம் ஒன்னாந்துட போது பரவாயில்ல எதுக்கு ஆலைய பாருங்க அடுத்து மட்டும் விட்டா செலவு தானே அது கிடையாது ஒன்னை போல் இளையவர் கிடையாது வயதுல மூத்தவர் அவருக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னேன் தவிர இந்த மாதிரி மதம் கொண்டு கொடுத்தா நீ என்ன பண்ணுவா சொல்லலாம் இப்ப என்ன மாதிரி ஆளுகிட்ட கொடுத்துட்டா குவார்டர் கார்டுல கொடுத்துட்டு நான் மட்டும் பேசத்தான் இருக்கணும் காட்சி பொறுப்பு இல்லாத அது மட்டும் கிடையாது அங்க தேசத்தாண்டு வரக்கூடிய கர்ணாபிஷேகன் என்று சொன்னே அப்பேற்பட்ட அங்க தேசத்துக்கு எப்படி பேர் வந்தது எப்படி வந்தது ஆரோக்கியபுரத்தை ஆண்டு வரக்கூடிய மன்மனுடைய அங்கத்தை எரிச்சதுக்கு பேர் தான் அங்கு தேசம் அப்பேற்பட்ட அங்கு தேசம் ஆகப்பட்டது எனக்கு எப்படி கிடைச்சது தெரியுமா எப்படிங்க கௌரவால் ஊர்வர்களும் ஆண்டு மக்கள் ஐவராஜாக்களும் விக்ரமாச்சாரியிடமும் துரோணாச்சாரியிடமும் கல்வியை கற்றுக்கொண்டு வந்தார் அப்படி கல்வி கற்றுக்கொண்டு வருகிற போது கல்வி அரங்கேற்றம் வைத்தார்கள் அப்பேற்பட்ட கல்வி அரங்கேற்ற போட்டிலே 105 பிள்ளைகளும் அவர் சிறுமையை காட்டினார் அர்ஜுனன் எழுந்தான் காண்டிவிட்டு எடுத்தான் பானம் பிரயோகம் செய்தான் அந்த பானமாகப்பட்டது பானத்திலே நட்சத்திரமாக போட்டு காமிச்சது அப்பேற்பட்ட குரு பெரியார்கள் வந்திருக்கக்கூடிய சபையிலே அனைவரும் பார்த்தார்கள் அர்ஜுனன் தான் வில்லாளி அர்ஜுனன் தான் பலசாலி அர்ஜுனன் தான் திரௌபதி அப்படி என்று அர்ஜுனை பற்றி போற்றி புகழ்ந்தார்கள் நான் அச்சபையில இருந்தேன் எனக்கு கோபம் பிறந்தது அச்சபையில் நான் நுழைந்தேன் என் கரத்தில் இருக்கக்கூடிய கால பிரீடம் பராபரம் என்று சொல்லக்கூடிய வில்லை எடுத்து நான் பானம் பிரயோகம் செய்தீங்க அந்த பானமாகப்பட்டது தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர சபையில் அழைத்தாக அங்கு கோட்டை காமிச்சேன் தேவலோகத்துக்கு தேவேந்திர சபைக்கு ரைட்டாக அங்கு போட்டு காமிச்சேன் புரியுதா அப்படி காமித்த போது அப்பேற்பட்ட வில் எனக்கு எப்படி கிடைச்சது உங்களுக்கு எப்படி கிடைச்சதுங்க மேகவாகனம்பால் படைத்த வெயிலானயமயம் தங்கி ஆகிய முனிவர்கின்ற அரும்பெரும் சாபம் பெற்றேன் சாபம் என்றால் என்ன சொல்லு பாப்போம் என்னங்க சாபம் ஒருத்தவரை சபிப்பதற்கு பேர் தான் சாபம் நீ நாத்தமா போவியோ அண்ணா போறியோ கட்டிக்கார 2 லட்சம் வாங்கிட்டு ஏமாத்த நீ நாத்தமா போவியோ ஐயோ நீ அண்ணா போவியோ தொழில கிடையாது நீ நாத்தமா போவியோ ஐயோ அப்படின்னு சாபம் வரதுடா சாபம் சொன்னதுல நானு கெட்டிக்கார முட்டாள சொன்னேன் அவர் சொன்னதுதான் இதுக்கு பேர் சாபம் ஆமா பேசுவேங்க பரவாயில்ல பிடிச்சு பேசுவேன் அந்த வயசா இரு
கையில ஆவடாஸ் தான் பாக்குறான். ஆமா. ஹாய். ஆயினால். நீ சொன்னவர் அது ஒருத்தர் சபிப்பதற்கு பேர் அதான் சாபம். சாபம். ஆனால் இது அல்ல. என் கரத்தில் இருக்கக்கூடிய வில்லுக்கு பெயர் சாபம். சாபம். ஆமாம். அந்த வில்லாகப்பட்டது முதலில் தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திரன் கையில் இருந்தது. தேவேந்திரன் கையில் இருந்தது. ஆமாம். இரண்டாவது அது காலமராஜிகை விட்டார். ஆமா. மூன்றாவது முருகராஜிகை விட்டார். நான்காவது காலமராஜிகை விட்டார். ஐந்தாவது ஜமதக்கினி மகாமுனிவர் கை விட்டார். ஜமதக்கினி மகாமுனிவர். ஆறாவது என் குருவா வழங்கக்கூடிய பரசுராமர் விட்டார். பரசுராமர் கை விட்டார். ஏழாவது இந்த அங்கிரேச ஆண்டு வரக்கூடிய நாபிஷேகம் நான் அவரவரிடத்தில் இருந்து சாபத்தை பெற்று வந்தபடியினால் இந்த காலன் பிடித்தபடியினால் அந்த வில்லுக்கு பெயர் கால விருடம் பராவரம் என்று சொல்லக்கூடிய காலப்பிரடும் பராவரம் என்று சொல்லக்கூடியவர். ஆமா. அப்பேற்பட்ட வில்லை எடுத்து நான் தானம் செய்கிற போது அந்த தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர சபை லைட்டாக எப்படி இருக்குமோ அந்த சபையில் நான் போட்டு காமிச்சேன். ஓஹோ, தேவன் சபையிலே. அப்படி இருந்த உடனே சபையில் இருக்கக்கூடிய அனைத்து குழுவும் பார்த்து அது நல்ல வில்லாளி அது நல்ல பலசாலி அப்படி என்ன போற்றி புகழ்ந்தார்கள். அப்படி புகழ போது அச்சபையில இருக்கக்கூடிய சபைக்கு வரலாமா ரதயன் சூதப்பங்கவன் ஏதான ஜாதிக்கெல்லாம் கல்யாண ஜாதி மகன் அரங்கேற்ற போச்சு என்ன வேலை அரங்கேற்ற போச்சு என்ன வேலை அப்படி என்று என்ன எழுதியமாகவே பேசினார்கள். அப்படி என்று அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க. அப்போது மனம் ஆடிக்கொண்டு அச்சபையில இருந்து நான் வெளியே கிளம்ப தொடங்கினேன். அப்போது தொடங்கிற போது அதோட நிறுத்திக்கணும். அச்சபையில இருந்த வயதிலே மூத்தவர் ஒரு கிளர்ந்தமா முனிவர் எழுந்தார். புரியுதா? அவர் எழுந்து ஓ சபையோர்களே திறமை காட்டுவதற்கு அதிபதம் தேவை கிடையாது. இருந்தாலும் ஒன்று சொல்கின்றேன் கேள். ஹரி பிறந்தது அன்று தூணில் அரணம் ஏகி ஆகினார் பரவையுண்ட முனிவரும் பரத்துவாசராகினார் அண்ணன் என்ற முருகனும் அந்நாளும் பிறந்தனர். ஆமாம். அது இருக்கின்றாரே கலிகிரி மலை ஆண்டு வரக்கூடிய முக்கன் படுத்த பரமக்கடவுள் புயங்கில் பிறந்தார். அவர் என்ற ஜாதி நாராயணன் கல் தூணிலே பிறந்தார். அவர் என்ற ஜாதி முருகருமான் சரவணபதியிலே பிறந்தார். அவர் என்ற ஜாதி இச்சபையில் இருக்கின்றாரே யாரு 886 வருடத்த விஷ்ணாச்சாரி ஜலத்தில் பிறந்தார். அவர் என்ற ஜாதி அதோ குரு அலங்கரக்கூடிய துரோணாச்சாரி கும்பத்தில் பிறந்தார். அவர் என்ற ஜாதி இதெல்லாம் தவிர தேவர்கள்லாம் ஜாதி மதத்தோடு பெண்ணெடுத்தார்களா? அதுக்குதான் சொல்கிறேன் கல்வி திறமை காட்டுவதற்கு ஜாதி மதம் தேவை கிடையாது அப்படி என்று சொன்னார். அப்பேற்பட்ட காரணம் சொல்லும் வார்த்தையை கேட்டு மீண்டும் அதை கேட்காமல் கை கொட்டி சிரித்து நகைத்தார்கள். எல்லாரும் சிரித்து நகைத்தார். அப்போது அந்த சபையிலே ஐதக்கண் சிந்தியோடு அச்சபையிலே இருந்து நான் வெளியே கிளம்பினேன். ஓ, ஐதக்கண் சிந்தியோடு எல்லாரும் நம்மை பார்த்து எல்லாரும் ஏளனமாக பேசுகிறாரே, நம்மளை இழிவாக பேசுகிறாரே, நம்முடைய குலத்தை ஒரு இழிவாக பேசுகிறாரே அப்படின்னு மகாராஜா ஆனார். மனமுருகி கலங்கி சோகத்தோடு துக்கத்தோடு துயரத்தோடு வெளியே போறாரு. ஒரு வாரமா எப்படி இருக்கணும் அதை போல போறேன். அப்படி போகிற போது அப்போ பார்த்தான் அப்போ சபையில இருந்து போகிற போது தம்பி சரத்குமாரா அது காலையில இப்ப துரியோதனன் ஓடி வந்து அண்ணா நாடு உண்டா நகரம் உண்டா என கேட்டார்களே என் நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த தேசத்தை உனக்கு மணிமணி சுட்டி வைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, என் நிலத்தில் இருக்கக்கூடிய கஞ்சகாலத்தில் தலைவனாக அமைத்திருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இச்சபையிலே அவனை மெச்சுமணியாகவும் மேலே அமைத்து வைக்கிறேன் அப்படி என்று சொன்னார். அவன் வார்த்தை சிறமேல் கொண்டேன். அது சிறமேல் கொண்டு அவன் இருக்கக்கூடிய கஞ்சகாலத்தில் தலைவனாக அமர்ந்து கொண்டு யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வரைக்கு வாரி வாரி வாங்கி கொண்டிருப்பேன். ஆமா. அப்படி மறுநாள் காலையில் ஓடி வருது. குறைந்து உள்ள அறையாகப்பட்டது. அவன் பார்ப்பான் துரியோதனை எப்பேர் விட்டாலும் தனரேக அவன் வலதுகரத்தை வைத்தால் குறைந்துள்ள அறை மலை போல் குவிந்துவிடும். தனரேக உள்ள படைத்தவன் துரியோதனன். அப்பேற்பட்ட கௌரவால் என்று சொல்லக்கூடிய துரியோதனுக்கும் அது இருக்கக்கூடிய பாண்டவாளுக்கும் ஏற்பட்டு சூது வகை ஆடி காரணாட்சம் எதிர்த்து
ஓட்டினான் 12 வனம் ஓராண்டு அக்காத வாசம் 12 வனம் கைத்து ஓராண்டு அக்காத வாசம் கைத்து நாடு கேட்டார்கள். நாடு வரைக்கும் மருத்துவம் 18 நாள் அமர விட்டார்கள். ராஸ்கல் மச்சான் பண்ற வேலை என்ன வச்சான்? முதல் சேனாதிபத்தை எனக்கு கொடுப்பான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அது இருக்கக்கூடிய 886 வருட பட்டத்தை வீட்மாச்சாரியத்திலே சேனாதிபத்தம் கொடுத்தான் முதல் நாள். தவறு கிடையாது. ஏன்னா இது நாள் வரைக்கும் அஸ்திராமரை அரியணை காத்து கொண்டிருந்தவர் அவர் ரொம்ப பெரிய ஆளு. ஏன்னா முதல்ல பெரியவங்களுக்கு தானே மரியாதை உண்டு. ஐயோ நான் தப்பு இது வயதுல மூத்தர் அவர் உட்காந்துருக்காரு. ஆமா அவருடைய தலையில ஒரு சமயம் 50 கிலோ வச்சு தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போவாரா? அது எப்படி முடியும்? என் தலையில 100 கிலோ வைய. ஐயோ புரியுதா? அத போல யார் தலையை எந்த சுமையை வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் அந்த பேமானி ராஸ்கல். அவன் என்ன பண்ணான்? வயதுல மூத்தவர் எளியவர் அது இருக்கக்கூடிய 886 வருடத்தை வீட்மாச்சாரியத்தில் சேனாதிபத்தத்தை கொடுத்தார். 10 நாள் அமரிலே சிண்டியை முன்னிறுத்தி வேதி பையன் அர்ஜுனன் அதை அந்த வரையில் வந்து கொண்டிருக்கின்றார் வீட்மாச்சாரியார். சேனாதிபத்தம் கொடுப்பான். எனக்கு சேனாதிபத்தம் கொடுப்பான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஐயோ மோசக்காரமா குருவாரம் வரக்கூடிய ஆச்சாரிக்கு சேனாதி பட்டம் கொடுத்தா 11 நாள் அமரிலே அதற்குரிய அஸ்வத்தாமன் கையினால் துஷ்டத்தினாகவன் 16 நாள் அமரிலே சூழ்ச்சியாகவே தன்னுடைய சிரத்தை அறுத்தான். நயவஞ்சகமாகவே நிலத்தில் 16 நாள் வேலையிலே சாயங்கால வேலையில் முதல் நாள்ல கொடுத்திருந்தாண்டா ஒரு நோட்டிக்குள்ள அந்த சேனை புறம் கொண்டிருப்பான். அவனுக்கு புத்தி வந்து ஒரு துரோணாச்சாரி போயிட்டாரு. ஆமா இப்ப நீங்க பார்க்க போறீங்க. நீங்க சண்டைக்கு பார்க்க போறீங்க. இப்ப நேத்து வந்து துரோணாச்சாரி போயிட்டாரு. ஆமா தேர்ல. இப்ப இன்னைக்கு உங்க தேர் போக போகுது. இன்னைக்கு உன் தேரா? அஞ்சு விடுங்க. ஜெயத்தே நீ ஏன் இல்ல அப்படியே சரி. அப்ப தம்பி துரியோதனன் என்ன அழைத்திருக்கிறான்? என்ன காரணம் இல்லை. தம்பி அலங்கரக்கூடிய துரியோதனன் இருந்திருந்தால் உன் அண்ணன் கர்ணன் அதுக்கு தெரிஞ்சுறான். ஆகட்டும் அண்ணா தம்பி துரியோதனா நீ உட்காந்து போட்டி போட்டா எவனே உட்காந்து நினைக்க கூடாது. அப்படி என்று நான் உட்கார சொல்றேன். அண்ணனுக்கு கால் வலி நெஞ்சு வலி பாவம் அதனால உட்காந்து தம்பி சொல்றான்.
கொண்டு என்னை அண்ணா இவ்வளவு நாட்களாக உன் முகமாகப்பட்டது பார்த்தால் கதிரவன் என்று சொல்லக்கூடிய சூரியனாகப்பட்டவன் தாமரமேல் பார்த்தால் எவ்வளவு சிரித்தவனமாக கூட்டவனமாக இருக்கிறதோ அவனமாகவே உன் முகமாகப்பட்டது சிரித்தவனமாகவே இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தால் அப்பேற்பட்ட கதிரவன் என்று சொல்லக்கூடிய சூரியனாகப்பட்டவன் அந்த நேரத்திலே உதயமாகிற போது சாகிற போது அந்த தாமரையாகப்பட்டது சுருங்கி போயிடுமா. அதே போல் வாடி வதங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காரணம் என்ன அண்ணா? இப்பேற்பட்ட காரணத்தை கேட்கிறீர்களே, நான் என்ன அண்ணா? தோன்றும் போது அவர்களுக்கோ 9 சேனை எனக்கோ 14 சேனை அப்பேற்பட்ட 14 சேனைக்கு முன்பதாக நான் தோற்று விட்டதை போல உணர்கிறேன் அண்ணா. அண்ணா அண்ணா அந்த முன்னோர் பேர் மண்ணுக்காக ஆசைப்பட்டு 856 மரத்தை பீஷ்மாச்சாரியார் சொன்ன போதும் குருவார்க்கக்கூடிய தோளாச்சாரியர் வைத்த போதும் இது மட்டும் கிடையாமல் என்னை என்று நாளிலும் பாதுகாப்பேன் என்று சத்தியம் அடைகிறேன் அல்லவா? ஆமா, உன் வார்த்தையை நான் கேளாமல் இந்த பாய் மண்ணுக்காக நான் படுகளத்திலே என் சேனைகள் எல்லாம் வாரி கொள்ளையிட்டதை போல என் சேனைகளும் அழிந்து விட்டதே. அண்ணா இன்று நாளிலே எனக்கு எப்படி இருக்கு? எப்படி ஏன்பா? என்ன காரணம்? என்ன மனவாடி கொண்டு இருக்க? என்ன காரணம்? சொல்லுவா. அந்த பஞ்ச என்னுடைய சேனைகள் எல்லாம் அடித்து விடுவான காரத்தினாலே நான் அழுது விளம்புகிறேன் அண்ணா.
அதற்கு முடியே சாரு பாண்டவாளை என்ன பண்ணோம் வனம் ஓட்டினோம் 12 வனம் ஓராண்டு அஜானவாசம் 12 வனமா புரியுதா நாடகத்துல உண்ண உணவு ஏது நிற்கன ஏது அறுக்க வாய் ஏது உறக்க உறங்கு ஏது இடம் ஏது சாண்டாளவன் அந்த புரிய அது ஆண்டவர்கள் அவந்து திருந்து மேய் சோர்ந்து கை சோர்ந்து போயிருப்பது அந்த சோதா பசங்க உள்ள நெருங்கிடி இருக்குடா வருவான் அதானே சொல்லு பாப்பா நம்ம அம்மாத்துல சாப்பிடுறோம் இருந்துட்டு சொல்லு இந்த ஊரா நாம சாப்பிட்டு கறி சோறாவும் 3 வேலையும் நெல்ல லட்சணமா சாப்பிட்டு ஊட்ட போனாலும் லட்சணமா சாப்பிடுறோம் ஆமா அப்பேற்பட்டவன் நாமளே இப்படி இருக்கிறோம்னா அவன்லாம் என்ன தண்ணி குடிக்க தண்ணி ஏது அவங்கள விடு மண்டல வேற எவனாவது இருக்காங்களா அவனை சொல்லுவான் அண்ணா அண்ணா என் ரதத்தை பாருங்க என் ரதத்தை பாருங்க ரதத்தினிலே என்னுடைய அருவக்கொடி இருக்கல்லவா அப்பேற்பட்ட அருவக்கொடியை கருத்து அந்த தர்மனுடைய முரசு கொடியை விளங்க செய்வான் அல்லவா அண்ணா அந்த வஞ்சாக அந்த கண்ணனாகப்பட்டவன் நம்மளை எவ்வளவு கொள்வதாகவே அவன் எண்ணங்களை தீர்த்திருப்பான் கண்ணனா ஆமனா அந்த அமராய குருஷேத்திரம் சென்றால் சண்டை கிடையாது என்றால் அது தனிப்பட்ட விரோதம் புரியுதா அமராய குருஷேத்திரம் சென்று யாதவனாகிய கண்ணனை மடித்த பிறகுதான் அர்ஜுனனுக்கு எனக்கு சண்டை புரியுதா ஆகினால் அவனுடைய கவலை விட்டு வேற யாரும் அம்மங்கள் இருக்காங்களா சொல்லு அண்ணா அவன் இரவில் பிரிய கொண்டே
வரைக்கும் 18 கோடி சேனைகளே ஏன் சேனைகளை மடித்தான் அல்லவா? இது மட்டும் கிடையாது. நம் இருப்பது யார் யார்? இந்த அண்ணாவாகி அங்கு தேசாதபதி கண்ணாபிஷேகரும் இந்த துரியன் மட்டுமே இருக்கிறோம். நம் இருவரை உயிரை வாங்குவதற்காக இரவு நேரங்களே அந்த அர்ஜுனாகப்பட்டவன் எவ்வாறெல்லாம் எண்ணத்தை தீட்டுவானோ என் மனதிலே தீவிரமாகப்பட்டது அதிகரிக்கிறது. என்ன யாரு அர்ஜுனை பத்தி உனக்கு அவரையா? ஆமாண்ணா போடா அந்த அதிவீரன் சொல்லி அர்ஜுனன் வந்தாலும் அந்த பேடி பையன் அர்ஜுனுக்கு போய் பயப்படுறியா? ஆமாண்ணா. அந்த பேடி பையன் அர்ஜுனாகப்பட்டவன் அவனுடைய கணை வெட்டு அறுவட்டு அச்சனுடைய பிள்ளை அஸ்வசியாமன் என்று சொல்லக்கூடிய அது இருக்கக்கூடிய நாயக்கணையாகப்பட்டது அர்ஜுனுக்கு எதிரியா அப்படி என்று அந்த நாயக்கணையாகப்பட்டது அப்போது நான் பார்த்தேன் அந்த அர்ஜுனுக்கு எதை நான் தான் அப்படி என்று நான் அடக்கம் கொடுத்தேன். அப்போது பார்த்தான் என்னை அடக்கமாக வைத்திருந்தார் அப்படி என்று சொன்னது. நான் கேட்டேன் நான் உன்னை அடக்கமாக வைத்துக் கொண்டால் அதனால் எனக்கு என்ன பலன், என்ன லாபம் அப்படின்னு கேட்டேன். அப்போது பார்த்தது உனக்கு பகைவனாக இருக்கக்கூடிய அர்ஜுனன் சிரத்தை கொண்டு வந்து தருகிறேன் என்று சொன்னது அந்த நாயக்கணை. அப்போது பார்த்தேன் அப்பேற்பட்ட நாயக்கணைக்கு ஒரு வேலைக்கு 20 பொற்கிண்ணம் பாலை குடித்து ஒரு நாளைக்கு 60 பொற்கிண்ணம் பாலை கொடுத்து வளர்த்தான். 60 கிண்ணம் அப்பேற்பட்ட நாயக்கணையாகப்பட்டது. அர்ஜுனன் எப்போது வருவார் என்று எதிர்பார்த்தவனமாக இருக்கிறது. அந்த நாயக்கனை எடுத்து விட்டால் அர்ஜுனன் சிரம் அப்படியே அதனால் யாரும் அஞ்ச வேண்டாம். இவ்வளவு நாட்களாக இல்லாமல் இந்த நேரத்திலே மனமாறி கொண்டிருக்கின்றாயே மனமாகப்பட்டது தான் இல்லை. அது என்ன காரணம் தெரியுமா? அந்த பேரூரா கொண்டு மணிமுடி சூட்டி அந்த ராசி நீராறு புலி மலரும் போற்ற நின்னிலையோ காரூருவா கதிர் முடியில் நான் உற்ற போரில் கண்டிப்பாங்க சிறந்த வீரம் சொல்லுவேனோ. அண்ணா இந்த நேரத்திலே உன் மனமாகப்பட்டது வாடி வருகிற போது என் மனமாகப்பட்டது தாங்க உள்ளது என்ன காரணம் தெரியுமா? கல்வி அரங்கேற்ற போது நான் எந்த ஜாதி என்று தெரியாமல் திகழ்த்து கொண்டு நின்றிருந்தேன். அப்போது நாடு உண்டா நகரம் உண்டா பேரோட்டி மகன் கல்வி அரங்கேற்ற போது என்ன வேலை என்று கேட்ட போது ஓடி வந்து அண்ணா என்று எனக்கு அடைக்கலம் கொடுத்து எனக்கு மணிமுடி தரித்து அதை பொக்கிச கஞ்சி தலைநாம அமர்த்தி குரு பெரியோர் இருக்கக்கூடிய சபையில் என்ன மேலே அழைக்க உனக்காக விட்டால் தவிர இந்த உயிரை மற்றவர் எவரும் என்ன ஜெயிக்க முடியாது. கண்டிப்பா அதனால் யுத்தகலம் சென்று நீங்கள் வென்று வருகிறது சொல்லுவீங்களா? யார் ஒன்றுக்கு மஞ்ச வேண்டாம். விடை தாமலம் கொடுத்தா நான் போறேன். விடை தாமலம் கொடுத்தா அண்ணன் தேர். கண்டிப்பா நீங்க அண்ணன் தேர் தான். நாளைக்கு உங்க தேர். ஆமா சண்டைக்கு போறேன் கடந்தா போவேன் இல்ல தேர் மேல தான் போவேன். நான் தேர் மேல சென்று அவராக குருஷேத்திரத்தில் அர்ஜுனை வென்றால் என்ன அதை 5 தலை நானும் இருக்கக்கூடிய அர்ஜுன் ஒரு தலையை கிளிட்டா 4 பேருமே சேர்த்துருவாங்க. அவனுக்கு
புரியுதா? அந்த வரக்கூடிய துரியோதனுக்கு ஆமா ஜெயத்தேர் ஜெயத்தேர் அண்ணன் என்ன போய் அங்க செய்தாரு? அண்ணன் எங்க போய் செய்தாரு? ஏங்க அவங்க சண்டைங்க அதுதான் அவனை உள்ள போட்டோம். சண்டை என்ன செய்யறாரு, ஆமா எப்படி பண்றாரு அப்படின்னு உங்க அண்ணன் நாளைக்கு அவரு கொஞ்சம் நான் தான் வர முடியும் இல்ல அந்த பின்னமா தன்னை அந்த துஷ்ட சுகிமே அவன் இன்னைய மகமுச்சை அவன் நற்படவ செய்தான் பாவி தன்னை ஐவர் வாரித்து வாரித்து தேசிய 16ஆம் தினத்திலே என் குருவாக்குடைய தோணாச்சாரியார் காலத்தினாலே என்னுடைய நேற்று கொடுத்தா அவனை கொடுத்தேன் இவனை கொடுத்தேன்னு சொல்றேன். ஆமா நீ கொடுத்து ஐவர் ராஜாக்கு தப்பி வைக்க வேண்டும் தவிர உன்னை காப்பாற்றி அவங்க நினைக்கல. புரியுதா? ஐவர் ராஜாக்களுக்கு பர்மிட் தான் போனால தவிர ஒருத்தவங்க உனக்காக சண்டை பண்ணிட்டாங்க போகலாம். நான் ஒரு ஆள் உனக்காக கண்டிப்பா சென்று அவங்கள வென்று உனக்கு ஜெயஜெய நீ ஆளுநருக்கு அங்கே வேண்டாம். கண்டிப்பா அண்ணா போறியா போ அண்ணா போறியா? ஆமா போனா தம்பி ஒரே ஒரு வார்த்தை போயிட்டு வான்னு சொல்லண்டா. அண்ணா போறியா? போனா ஏண்டா போயிட்டு வா என்று ஒரு வார்த்தை கூட வரலையே. ஐயோ போயிட்டு வான்னு சொன்னா அண்ணன் என்ன சொன்னாங்கன்னு உடனே வந்துருவா. தம்பி சொன்னான்னு சொல்லிவிட்டேன். ஆமா உடனே திரும்பி வந்துருவா. ஆமா அதான் போறியா? ஓ ஏண்டா என் தம்பி கையில விளையாட பருவத்துல திருக்கர்த்தம் சேனாதிபட்டம் நேற்று தினத்தை பெற்றேன். நான் யார நினைத்து அமராக குருசேற்றம் போறேன் தெரியுமா? ஆண்டவன் உதவினாலே அமர்த்தையே இரானா அப்பேற்பட்ட ஆண்டவன் உதவினாலே சண்டை செய்து இந்த கஷ்டாபுரம் நான் முடிசூடுவை விட்டு நான் இப்பவே போய் சாவுறது தப்பு கிடையாது. கண்டிப்பாக யாதுவாக கண்ணன் நான் ஆண்டவர். இப்ப அந்த கண்ணனை நினைச்சிட்டு நீ போறியே கண்டிக்கு அது யாருக்கு? அந்த கண்ணனுடைய உதவியால் இந்த அஸ்தாபுரம் வெற்றி பெற்று நான் முடிச்சு விடுவதை விட்டு என் உயிரை விடுவதே மேல். மண்ணிலே படுத்துக்கலாம், நாமளே சீச்சிட்டு படுத்துக்கலாங்க. பின்ன அதுக்கு ஏன் இந்த சந்திரன் மண்ணுக்கு ஏன் நாங்க போய் சும்மா துரும்பு மேனக்கு கிடக்கிறோம்? எதுக்கு? என்னத்துக்கு? அதாவது ஆண்டவன் என்றால் யாதவனாக கண்ணன் கிடையாது.
வேகம். ஆமாம். இந்த உயிராக இருந்தால் மட்டும்தான் அமராய குருசேத்திரத்தில் சண்டை செய்வேன். அதனால்தான் இந்த ஆண்டவன் தயவினால் அமல் செய்ய நான் சொன்னேன் தவிர புரியுதா? வேற எது இல்லையாண்ணா? யார் ஒன்றுக்கு மஞ்ச வேண்டாம். தம்பி வேணும் இருந்தாலும் சேனாதிபதி முடிச்சுக்க சந்தோஷம். இன்னும் இருந்தாலும் ஒரே ஒரு என்னண்ணா என்னண்ணா உனக்கு ஒரே இனி ஒரு குறையும் இல்லை. இன்னும் ஒரு கேளாய். அந்த குறைகளே போல கிருஷ்ணன் சாரதியாக வரும். அந்த மனநெறி சொல்லிய இந்த வீரன் அதாவது அந்த பேடி பையன் அர்ஜுனுக்கு ரதம் ஓட்டக்கூடிய ஆள் யாரு? அந்த யாதவாகிய கண்ணன். அப்பேற்பட்ட யாதனாகிய கண்ணனுக்கு சமம் பொருந்திய ஆள். புரியுதா? எனக்கு ரதம் ஓட்ட கொண்டு வந்தனா அமராய குருசேத்திரம் சென்று கண்டிப்பா இன்றைய தினத்தில் ஜெயமாகும். புரியுதா? அது யாரை கூட்டுவாரு தெரியுமா? யாருண்ணா? அப்பேற்பட்ட ஆளை நீங்க கூட்டு வர வேற யாரும் கூட்டு வரக்கூடாது. கண்டிப்பான அண்ணா கிடையாது. இந்த பூமியிலே எதிராம உள்ள புண்ணியவான்கள் 5 பேர் பூமியில ஜெயிச்சிருக்கோம். யார் யார்? அந்தங்க பகவான் இருக்கக்கூடிய கண்ணன், அர்ஜுனன், அர்ஜுனுக்கு நாகக்கண்டிக்கு பிறந்த அரவான், இந்த துரியோதனன், மாத்திரதான் இருக்கக்கூடிய சல்லியபூபதி. நாங்கள் 5 பேர்களும் எதிராம உள்ள புண்ணியவான்கள். இக்கரத்தினாலே அந்த அர்ஜுனுக்கு ரதசாரதி என கண்ணனா இருக்கும் போது உனக்கு ரதசாரதியாக மாத்திரதேசாமி சல்லீரை அழைத்து வந்தால் கண்டிப்பாக ரதம் நடத்தி வெற்றி மிட்டு தருவாய் என்று சொல்கிறாய். அண்ணா அண்ணா நீங்கள் சற்று நேரம் வந்திருங்கள், இதோ கொண்டு வருகிறேன். சீக்கிரம் கொண்டா.